பா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க. ஆனா இவங்களை பிரிச்சே தீரணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறாங்க இவங்களை பெத்தவங்க. இப்ப இவங்களுக்கு போறதுக்கு இடம் இல்ல, இருக்கிறதுக்கு வீடு இல்ல, சொந்தம்னு ஆதரிக்கிறதுக்கு யாருமே இல்ல. அதனாலதான்ப்பா நான் இவங்களை இங்க கூட்டு வந்தேன். இதான் பிரச்சனையா? போடா பைத்தியக்காரா, நான் ஏதோ பிரின்சிபால் கைய வெட்டிட்டேன், நாளைல இருந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆள் கூட கேப்பீங்க நினைச்சிருந்தேன். டேய் நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த நிமிஷத்துல இருந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த ஆண்டாள் குப்பத்தை சேர்ந்தவங்கடா. இந்த குப்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆணும் பொண்ணும் குழந்தையும் பெரியவங்களும் இவங்களுக்கு சொந்தக்காரங்கடா. டேய் பெரிய படையே வந்தாலும் சரி இவங்க ரெண்டு ஒண்ணும் பண்ண முடியாதா? நான் ஏதோ பெரிய பிரச்சனை சொல்றேன்னு நினைச்சிட்டு மோரை குடிச்சு இருக்கிற போதை இறக்கிட்டேன். இதெல்லாம் போதை அடிச்சுட்டு கேட்க வேண்டிய விஷயம் இல்லையா? குறாகல எப்பா இவங்களை பார்த்த உடனே கண்ணம் துணமா வெட்டுறதுக்கு இவனோட அண்ணனுங்க அருவாளோட அலையிறானுங்கப்பா. அண்ணனுங்க மட்டுமல்ல, கூடவே அடியாட்களும் இருக்காங்க. அவங்க எம்எல்ஏ கை வச்சிட்டாங்கப்பா. அப்ப மட்டும் ஜீவா அவனுங்க கையில சிக்கிருந்தான்னா நிச்சயம் இவன் தலையவே அவனுங்க எடுத்துருப்பானுங்கப்பா.